கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள, உங்கள் டாலண்டை பயன்படுத்த நமது கிராம மிஷனரி இயக்கம் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக இருக்கிறீங்களா? உங்க ஜாபுக்கான இன்டர்வியூ ஒரு சவாலா இருக்கா? ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லங்க, நான் என்னோட முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அல்லது நான் பகுதி நேர ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவரா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப். நீங்க எல்லாரும் இந்த கேம்ப்ல தாராளமா கலந்து கொள்ளலாம். இந்த முகாம் நடைபெறும் நாள் செப்டம்பர் 14 சனிக்கிழமை. அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கேம்ப்ல கண்டிப்பா பங்கு பெறுங்க. மேலும் விவரங்களுக்கு 9500120422 9363720010. தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க நினைச்சா மட்டும் போதாதுங்க, செயல்படணுங்க. ஒரு சின்ன தொடக்கம் வேணுங்க. சின்ன தொடக்கம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை ஜெபம் பண்ற தொடக்கமா இருக்கலாம். ஒரு சின்ன தொடக்கமா டெய்லி ஒரு 2 அதிகாரம் பைபிள் வாசிட்டு தான் அந்த நாளை தொடங்கணும்னு சொல்லியா இருக்கலாம். இந்த ஏசப்பா நான் ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பான்னு யாருக்கு தெரியுதோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஏசப்பா தான் ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன தெரியாதா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என் உள்ளத்தில் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. சின்ன தொடக்கம். எல்லாருடைய வாழ்க்கைங்க நம்ம மனசில் நிறைய நினைப்போம். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி ஊழியம் செய்யணும், இப்படி ஜெபிக்கணும், நான் இவ்வளோ மார்க்கு எடுக்கணும் படிக்கிறதுல, பிஸ்னஸில் இப்படி செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. அடுத்து கொஞ்சம் மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா நினச்சதெல்லாம் நடந்திருக்காது. ஏங்க? நீங்கள் நினச்சா மட்டும் போதாதுங்க, செயல்படணுங்க. ஒரு சின்ன தொடக்கம் வேணுங்க. பூமிக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறிய தொடக்கம் கட்டாயம் வேணும். நான் ஒரு முறை ஆண்டுடைய சமூகத்தில்
பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு வரி ஜெபங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு வரி ஜெபம்னா? ஏசப்பா காசு தாங்க ஒழித்து போவேன், இதான் ஜெபம். ஒரு வரி ஜெபம். காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா முன்னாடி நான் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட பைபிளே கிடையாதுங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவரை நான் சந்தேகப்பட்டு மறுதலிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை, என்னை தேடி வந்து எனக்கு முன்பாக அவர் அழுது கொண்டே இருக்கிறவராக காட்சி கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். எதற்காக? ஜனங்கள் என்னை அறியலையே, என்னை இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. நான் ஊழியத்துக்கு கிளம்புனேன், ஊழியம் பார்க்க கிளம்புனேன். ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேங்க. எனக்கு அப்படி ஊழியம் செய்யும்போது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்னு எனக்கு விஷயம் தெரியாது. நான் ஊழியம் செய்கிறோம், எப்படி எனக்கு காசு வரும், எப்படி எனக்கு பணம் வரும்? உங்களை போன்ற ஒருவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் உள்ளங்களிலே பேசி இந்த ஊழியத்திற்காக ஜெபி, இந்த ஊழியத்திற்கு உங்களால் என்ற காணிக்கை கொடுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இறுதிய கதவை திறக்கணும். இப்படி ஆண்டவர் பேசினாதாங்க ஆண்டவர் தருவார், நீங்கள் கொடுப்பீங்க. எனக்குங்க கிறிஸ்தவங்க தான் எனக்கு காசு தரணுங்கிற விஷயம் தெரியாது. ஒரு கிராமத்தில்னா போய் நான் ஊழியம் செய்யும் போது ஒரு அம்மா 5 ரூபா காணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்ததே கோபம், பயங்கர மூஞ்சில திருப்பி எரிஞ்சிட்டேனே. என்ன பாட்டி என்ன பிச்சைக்காரன் நினச்சிட்டிங்களா? ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிறார், என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் அவர் கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நீ என்ன காசு தர்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, கணேசா நீ இப்படி வாங்கணும்டா, இந்த காணிக்கையை ஜெபம் பண்ணி வாங்கி இதை உன் ஊழியத்துக்கு உன் தேவைகளுக்கு பயன்படுத்தணும். அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு வந்துட்டேன். பிறகுதான் தெரியுது எனக்கு சோறு கிடைக்க மாட்டேது. ஓ மதத்தை பரப்புறதுக்காக நான் ஆக்கின சோத்து செடிக்கிட்ட நீ வராதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு விளக்கு மாத்தாடிதான்னு சொல்லிட்டாங்க. என்னன்னே தெரில. அப்போ என்ன செய்யனே தெரில. ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சி ஊருங்க. 1 ரூபா இல்லாமல் எவ்வளோ நாள் பசியில் அழுதுருக்கிறேன். இன்னும் பாருங்கள், நான் ரோட்டில் போகும்போது ரொம்ப பசிக்கும், சைக்கிளை ரோட்டில் நிறுத்திட்டு ஒரு காட்டுக்குள்ளவே ஒரு மரத்தடி கீழே பசிக்குதேன்னு உருண்டுருக்குறேங்க, அழுதுருக்குறேங்க. பிறகு தான் தெரியுது, ஓஹோ இவங்க கொடுக்குற காசெல்லாம் நம்ம ஜெபிச்சு வாங்கிக்கிறணும் போல் இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த காணிக்கையின் மூலியமாக என்னையும் போஷிச்சுக்கிடுவார். ஒரு எலியாவை போஷிக்கிறதுக்காக ஒன்றும் காகத்தை அனுப்புவார். சாரிபாத்து விதவை வீட்டில் அவளுக்கு இருக்கிற சாகிறதுக்காக வச்சுருந்த கொஞ்சோன்னு எண்ணெய் கொஞ்சோன்னு அடைய எலியாவுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதன் நிமித்தமாக ஆண்டவர் எலியா போஷிக்கப்படுகிறாள். எலியாவுக்கு கொடுத்தது நிமித்தமாக சாரிபாத்து விதவை வீட்டில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமாங்க? உங்கள் அற்புதம் உங்கள் கைகளில் தான் இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, தரித்திரம் இருக்குதா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். முதல்ல உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை ஏசப்பா ஊழியத்துக்காக கொடுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுங்க, ஊழியக்கார்ட்ட கொடுங்க, ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் நடக்குங்க. அவர் நேற்றும் என்றும் மாறாத ஆண்டவர். பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, ஓஹோ நம்ம கிறிஸ்தவம் கொடுக்குற காணிக்கு வாங்கிக்கிறோம் போல இருக்கணும். அப்போ நிறைய பேர் எழுப்ப வேண்டியதானே ஏசப்பா. அதனால தான் ஒரு நாள் பார்த்தங்க, என்ன காசே வரமாட்டேன்னு ஒரு ஜெபம் பண்ணேன். காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன்னு சொன்னால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? வேலை செஞ்சால் உனக்கு கூலி கொடுப்பேங்கிறார். வேலைக்காரன் கூலிக்கு பார்த்து நான் இருக்கிறேன். வசனம் தெரியாது, ஏசப்பா சத்தம் மட்டும் கேட்குது. என்ன வேலை? நம்மனா வெட்டி முறிக்கிற வேலையாங்க. சும்மா போய் ஒரு கிராமத்தில் போய் ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், வியாதிஸ்தரை பார்த்தா ஒன்றும் இல்லை, ஏசப்பா நமங்க ஏசப்பா சுகப்படுத்துவார். வாய் பேசணுங்க, பேசுகிறதுக்கு ஆண்டவர் சம்பளம் கொடுக்குறாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாருனாலும் சரிங்க, பேசாமல் உங்கள் வேலை ரிசைன்மெண்ட்டு ஊழியத்துக்கு வாங்குங்க, நல்ல சம்பளம் கிடைக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை போஷிப்பாருங்க. ஆமென். நான் அப்போ ஆண்டவர் நிறைய கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி ஜெபம் பண்ணா, வேலை செஞ்சால் கூலி கிடைக்கும், வேலைக்கு போயிட வேண்டியதா அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வேலைக்கு போயிட்டேங்க. என்ன வேலை? ட்ராக்ஸ் கொடுக்குற வேலை, ஏசப்பை பற்றி சொல்கிற வேலை. பாருங்கள், அந்த கிராமத்தில் ஒரு தாயாரை ஆண்டவர் எழுப்பி ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் வேண்டியது இருக்கிறது ஐயா.
ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக அவர் ஜீவிக்கிறவராகத்தான் அவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம ருசி பார்க்கணும், அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு சொன்னால் நம்ம கிளம்பி போகணுங்க, புறப்பட்டு போகணுங்க. நான் மாட்டுக்கு காசு எனக்கு வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தால் காசு வந்துடுமா? பாருங்கள், ஒரு முறை இதே போல் பார்த்திங்கன்னா, நான் நல்ல ஜோம் பண்ணிவிட்டு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்து போகணுன்னு சொல்லி கிளம்புனா, எனக்கு இருக்கிற சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புனா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. மதத்தை பரப்புறதுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் என் புருஷன் சைக்கிளை தொடக்கூடாதுன்ட்டாங்க. பயங்கரமாக வஞ்சி விட்டாங்க. என்ன செய்யுறது? அப்போ நான் சைக்கிளை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏசப்பா எனக்கு சைக்கிள் தருவார், இனிமேல் உன் சைக்கிள் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் போய் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணேன். நம்ம ஏசப்பா தான் ஜோம் பண்ணால் பதில் கொடுப்பாரு. உங்களுக்கு நான் தெரியாதா? இந்த ஏசப்பா நான் ஜோம் பண்ணால் பதில் கொடுப்பான்னு யாருக்கு தெரியுதோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா? இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏசப்பா குறித்து சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எலியாவை பாருங்கள், அவன் போய் ஒரு சவால் விடுறான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, சவால் விடுறான். சரி அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள ஜோம் பண்ண சொல்கிறான். அவங்க எல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க பாட்டு ஜோம் பண்ணுறாங்க, கீரிக்கிறாங்க, ரத்தத்தை கீரிக்கிறாங்க, கத்துறாங்க, சத்தம் விடுறாங்க. ஒரு பதில் வரல. அக்கினி வரல. நம்மளால் இவர் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியான இவர் சும்மா இருப்பாரா? இவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் கூப்பிடுங்க. அவருக்கு தூங்கிக்கிட்டு இருப்பார். நக்கலை பார்த்தீங்களா? இன்னும் என்ன சொல்கிறாரு, அவர் ஆஃபீஸ் போயிருப்பார், ஏதாவது ஒரு அலுவல் வேலையை போயிருப்பாருங்கிறார். நக்கல் நையாண்டி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காருங்க. அல்லேலூயா. ஏங்க இவனுக்கு ஒரு பயமே இல்லையா? இவன் ஒரு ஆள் தான் இருக்கிறான். அக்கடி வரலாட்டா இவன் தலையை சீவிடுவானுங்க, எல்லாரும் சேர்ந்து கும்மிடுவானுங்க. ஆனால் பாருங்கள், நம்மளால் பயப்பட மாட்டோம். ஏங்க இவனுக்கு தெரியுதுங்க, நான் ஜோமன்னா ஏசப்பா கேட்பாருங்க, ஏசப்பா அக்னினால் பதில் கொடுப்பாருன்னு தெரியுது. அவன் அமைதியாக உட்கார முடியல, அவன் மாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தான். எனக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் எனக்கு தெரியுங்க ஏசப்பா என்னை வெட்கப்படுத்தி 27 வருஷமாக என்னை ஏசப்பா வெட்கப்படுத்தலை, இனி வெட்கப்படுத்திடுவாருங்க. அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர் தானேங்க. அல்லேலூயா. நான் என் கூட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஜெபிக்கும் போது அழுவேன், பிரசங்கம் பண்ணும்போது சில நேரங்களில் அழுகலாம், மீதி நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மாறாதவராக தான் இருக்கிறார்ப்பா. அவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் ஒன்றை என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3 அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென். இந்த செய்தியை கேட்குற சகோதரன் சகோதரியை, இந்த வசனத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது. ஒரு கதவு தாங்க, கதவுக்கு பின்னாடி அவர் நிற்கிறார், கதவுக்கு இந்த சைடு நீ இருக்கிற. ஒன்றை என்ன விரும்புகிறார்? சின்ன தொடக்கம், கதவை திறக்கணும். இப்படி கதவை என்ன செய்யணும்? திறக்கணும். கதவை திறந்து அவர் நிற்கிறார், அவர் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார், உங்கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவார். எத்தனை அற்புதம் ஐயா! சிறிய தொடக்கம் தேவை இருக்கிறது. பாருங்கள், சைக்கிள் வேணும். இப்போ போய் நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன், சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன், சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன் ஜெபிச்சுட்டே இருந்தேன். நானும் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கதவை திறந்து பார்க்குறது. ஏன்னா வானம் பூமியவே ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். இவ்வளோ பெரிய வானம் பூமியவே உண்டாக்க முடியும், முடுக்கணும் சைக்கிளை ஏசப்பாவால் உண்டாக்க முடியாதா? அப்போ சைக்கிள் வந்துடுன்னு கதவை திறந்து பார்த்தா சைக்கிளை காணும். மறுபடியும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, நல்ல அழுது ஜெபிக்கிறது, பாவரிக்கை பண்ணி ஜெபிக்கிறது. போய் சைக்கிளை பார்த்தா சைக்கிளை காணும். அந்நிய பாஷை மட்டும் பேசி ஜெபம் பண்ணி போய் கதவை திறக்கணும். நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்களே, அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கணும், அற்புதம் நடக்கணும். நானும் அதே மாதிரி பேசி பார்த்தேன், அங்கே ஒன்றும் அற்புதம் நடக்கலை, ஒன்றும் சைக்கிளே வரல. நான் ஆண்டவர்கிட்ட கடைசி சோர்ந்து போய்,
ஏசப்பா எங்களை எல்லாம் நீங்கள் பொய் சொல்லாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப பொய் சொல்கிறீங்க போல் இருக்கு, என்ன சைக்கிளை காண விசுவாசியம்னு எல்லாம் கூடன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சோர்ந்து போய் ஜெபம் பண்ணா. ஏசப்பா சொல்கிறாரு, சைக்கிள் வேணும்னு சொல்லி இங்கேயே உட்கார்ந்துருந்தா எப்படா சைக்கிள் வரும்? நீ கிளம்பி போ, போகிற வழியில் உனக்கு சைக்கிள் மட்டும் இல்லை, உனக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ அதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேங்கிறாரு. ஆன் தி வே. அல்லேலூயா. நீ முதல்ல கிளம்பி போங்கிறாரு. ஆண்டவரே, நீங்கள் வேறு எப்பப்போ என்னென்ன தருவீங்களோ தாங்க, இன்றைக்கி அந்த சைக்கிள்காரன் ஸ்பான்சரை என் போகிற வழியில் நிறுத்திடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போனேங்க. 2 பஸ்ஸு மாறி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யணும். 2 பஸ் மாதிரி இப்படி கிராமத்துக்கு போகும்போது போகிறோம், எதுக்கு அங்கே ஒருத்தன் சைக்கிள் ஓட்டி வருவான் நினச்சி, ஐயோ சைக்கிள் வந்துருச்சுரா அப்படின்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். அவன் போயிடுவான் பாருங்க. உள்ளே போய் ட்ராக்ஸ் கொடுத்தேன் பாருங்க. எங்கே ஆத்ம பாரம் இருக்குது, நமக்கு எல்லாம் சைக்கிள் வேணும். இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களுக்குங்க அவங்களுக்கு பணம் வேணும். ஆத்மாக்கள், கிராமங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எங்கெங்கே என்ன இருக்குது, ஆத்ம பாரமே இல்லை. மேடையில் தான் ஆத்ம பாரம் இருக்குது, செயலில் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாதவங்கன்னா டாக்டராங்க. இன்றைக்கி எல்லாமே ஊழியக்காரங்க தான், ஆனால் ஊழியம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஆனால் கிறிஸ்துவ போல் வாழ்ந்து காமிக்க மாட்டாங்க. பேர் விசுவாசி தான், ஆனால் விசுவாசமே இருக்காதுங்க. இப்படி இருந்தால் என்னங்க, நானும் பாருங்கள் அப்படிப்பட்ட பின்மாற்ற ஊழியக்காரனா ட்ராக்ஸ் கொடுக்கும்போது இயேசு ஒன்று நீங்கள் வாய் தான் பேசுது, ஹார்ட்டெல்லாம் ஜைக்கிளை தேடுது, ஒன்றும் காணுங்க. மறுபடியும் நடந்து வந்து ஒரு பஸ் ஏறி இன்னொரு பஸ் ஏறி தான் எங்கள் ஊருக்கு வரும். 9:40க்கு பஸ்ஸுங்க. 9 மணிக்கு விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டா, ஆண்டவரே 40 நிமிஷம் தான் இருக்குது, அந்த சைக்கிளை காணோம், சைக்கிள்காரங்களை எனக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்கள், கொண்டு வாங்க. அரை மணி நேரம் தான் இருக்குது, 1/4 மணி நேரம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் இருக்குது சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஏசப்பக்கு நேரம் தெரியாது பாருங்கள். இப்படி தாங்க இருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும், நீ ஒப்பு கூடப்பா, அதுக்கு முன்னாடி உனக்கு அற்புதம் நடந்தாலும் இருக்கும். ஒருவேளை தாமதமாகுதா, தாமதமானாலும் தரமானதை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கடைசி 2 நிமிஷம் இருக்குதுங்க, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுங்க, இனி அவ்வளவுதான், சைக்கிள் கிடைக்காதுன்னு சொல்லி சோர்ந்து போய் நான் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் வர்றாரு, கணேசன் உன்னை காலையிலேருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காண்டான்னு வந்து என் கை பிடிச்சி கூட்டு போய் சைக்கிள்களில் போய் ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சின்ன தொடக்கம், நான் பாட்டுக்கு எனக்கு சைக்கிள்னு வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தால் சைக்கிள் வந்துருமாங்க? இந்த செய்தியை கேட்குற சகோதரே, நீ என்ன அற்புதத்தை விரும்புகிற, அந்த அற்புதத்தை ஆண்டவர் தொடங்க போகிறார், உனக்கு தரப்போகிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் உன்னிடத்தில் எதிர்பார்க்கணும் விசுவாசத்தில் ஒரு சின்ன ஒரு தொடக்கம் தொடங்கினா போதும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வன்? நீ தொடங்கி பாருப்பா, தொடங்கி பாருங்க. வாசல் படியில் கதவை திட்டாருங்க, நீ உன் வேலை என்ன, கதவை திறக்கணுங்க. இவ்வளோதாங்க கதவு, இவ்வளோதாங்க இருக்கும், இவ்வளவு தொலைவில் ஏசப்பா இருக்கிறார். உன் அற்புதமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுங்க. நீ கதவை திறக்கணும். அந்த சின்ன தொடக்கத்தில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் காத்திருக்கிறது, அற்புதம் காத்திருக்கிறது, வல்லமை காத்திருக்கிறது, உன் தேவைகள் காத்திருக்கிறது, சந்திக்கப்படும்படி வழிகள் திறக்கும். வனாந்திரத்திலே அழுகிற ஆதியாகமம் 21 ஆகார் அழுகிறாள். அவள் எந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காளோ அதே இடத்துல தான் துறவு இருக்கப்பா. கண்ணு குருடா இருக்குது ஆகாருக்கு, கண்ணை திறந்தா அங்கே துறவு பக்கத்திலே இருக்குது. இந்த செய்தி கேட்கிற சகோதரி, உன் அருகிலே என் ஆண்டவர் ஒரு துறவை ஆயத்தப்படுத்தி ஏற்கனவே வச்சுட்டார். உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஜெபித்தால் போதும். ஆண்டுடைய வார்த்தையை கவனிங்களேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய சின்ன தொடக்கம் அது விசுவாசமாக இருக்கலாம். சின்ன தொடக்கம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை ஜெபம் பண்ணுற தொடக்கமாக இருக்கலாம். ஒரு சின்ன தொடக்கமாக எதுவாக இருக்கலாம்? டெய்லி ஒரு 2 அதிகாரம் பைபிள் வாசிட்டு தான் அந்த நாளை தொடங்கணும்னு சொல்லியா இருக்கலாம். பிஸ்னஸ்மேன், இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? நீங்கள் கடையை திறந்தவுடனே கல்லாப்பட்டி கட்டு நேர் முழங்கால் போட்டு 1 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடங்கி பாருங்கள். ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கட்டுமே, எதை செஞ்சாலும் ஒரு சின்னதாக ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை தொடங்கி பாருங்கங்க.
அல்லையிலோ சகையுடைய வாழ்க்கையில் சிறிய தொடக்கம் என்ன தெரியுமா? அவன் அவன் ஆசை மனசுக்குள்ளே வருது. இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிற அந்த ஆசையில் அவன் சுமால் ஸ்டார்ட் என்ன தெரியுமா? போய் காட்டத்தி மரத்தில் ஏறி நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி உட்கார்றான். அவ்வளோதாங்க. அந்த சின்ன தொடக்கும் போதுங்க அவர் தான் வந்துடுவார்ல, நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். சகைவை கீழே இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டில் தங்கணும். அவர் கூப்பிட்டு உன் கூட வீட்டுக்கு வந்துடுவார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரே, இந்த சகைவு சிறிய தொடக்கம் ஆசையோடு தேடினது போல இன்றைக்கு நீ தொடங்கிப்பார். என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஐயா. இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியங்கிறது என்ன தெரியுமாங்க? ஒரு சின்ன தொடக்கம் தாங்க. என்ன தொடக்கம்? ஏசப்பா டாக்டர் கைவிடப்பட்ட என்னை சுகப்படுத்தி என் கண்ணீரை துடைச்சார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்காக ஏதாவது செய்யணும். அவர் கண்ணீரை துடைக்கணும். ஒரு கிராமத்துக்கு போயிட்டேங்க. சின்ன தொடக்கம் தான். கையில் பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிடையாது, ஒரு வசனம் எனக்கு தெரியாது. ஏன் மனசில் உள்ள வாஞ்சேனா என்ன? என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் தொடங்கிட்டேங்க ஊழியத்தை குறைஞ்சிட்டேன். பாவம் அவர் அழுகிறார்ல, ஏசப்பா அழுகிறார்ல, ஜனங்கள் என்ன அறியலைன்னு தானே அழுகிறார். நாம் போய் சொன்னால் தானே ஜனங்கள் தெரியும். நான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேங்க. யார் வீட்டுக்குள்ளே வெளியே வாங்கன்னு சொல்லி ஏசப்பா பற்றி சொல்லுவேன். ஏசப்பா நமக்கு நல்லது செய்வான்னு சொல்லுவேன். எவ்வளோ தாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ஓதி விடுன்ட்டாங்க. ஒரு அம்மா கட்டில் படுத்து கிடக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் செத்து போயிடுவான்னு பார்த்து கிடக்கு. எல்லாம் சுற்றி பார்க்க வந்திருக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பிங்கிறாங்க. எனக்கு ஓதவே தெரியாதுன்னு நீங்கள் நம்புங்க நல்லது செய்வான்னு கிளம்பிட்டா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வந்து வச்சுட்டார். தெருக்காரங்கள்லாம் கூட்டிக்கிட்டாங்க. ஒழுங்காக ஓதுறியா இல்லையாடாங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வாயா வழிக்கு போது சிலையை ஓதி போட வேண்டியதான். ஓதுறேன்னா ஜெபம் பண்ணுறதான். இன்றைக்கி ஜெபம் பண்ணுறக்கே சோம்பேறிப்பட்ட என்னங்க டாக்டர்கிட்ட போய் சும்மாவே உட்கார முடியுமா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன செய்யுது? கம்முன்னு இருக்க முடியும். சொல்லணும் இல்லை, வாயை திறக்கணும் இல்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரி, உனக்கு பெரிய டாக்டர், நானே பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லுகிற டாக்டர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீ வாய் திறந்து அவன்கிட்ட பேசணும், உன்னை தாழ்த்தணும், நீ ஜெபிக்கணும். உன் இருதயத்தை ஊற்றி அண்ணாளை போல நீ ஜோமணிப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. உன் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லணுங்க. அதை தான் விரும்புகிறார். நீங்கள் நம்புங்க, நல்லது செய்வாருன்னு சொல்லி பார்த்தேங்க. அல்ல எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க எல்லாம் சுற்றிலும் நின்று ஒழுங்காக ஓதுறியா இல்லாட்டி அடிப்படான்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியெல்லாம் கழுத ஓதி போட வேண்டியதான். காசா பணமாக வாயை வலிக்கு போகுதுன்னு சொல்லி கட்டில் இருக்கிற அம்மா போத்து கண்ணை மூடி ஜோம் பண்ண தெரியும். கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திருக்கேன்னு சொன்னங்க. அவ்வளோதாங்க. சின்ன தொடக்கம், ஒரு சின்ன ஜெபம். கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. சாக கடந்த அந்த தாயார் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. பார்த்தா திடீர்னு உருண்டு பரண்டு கத்தி கதறி கட்டிலேருந்து கீழே விழுந்து என்னமோ நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க நிசப்தம் ஆயிட்டாங்க. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைன்ட்டார். அவ்வளோதான், செத்து போயிட்டா, நம்மளை எல்லோரும் அடிச்சு போட ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனார். கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணு முழிச்சு பார்த்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்னுடைய சின்ன தொடக்கமே அந்த ஒரு சின்ன அற்புதத்தில் இருந்து தான் ஆரம்பித்தது. ஜெபிக்கவே தெரியாமல் ஜெபம் பாருங்க, அதில் தான் ஆரம்பித்தது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சோரி, உன்னுடைய இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை நீங்கள் செய்யுங்களேன். அது உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கிறதாக இருக்கலாம், ஊழியம் செய்கிற ஒரு சின்ன ஒரு தொடக்கமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, சிறிய தொடக்கம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் சின்ன ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்க உதவி செய்வீரா. சகையை போல வாஞ்சியோடும் தேடுகிற அந்த தொடக்கமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் அதிகாலை எழுந்தவுடன் ஜெபிச்சுட்டு தான் அந்த நாளை தொடங்கணுங்கிற அந்த ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கட்டும். எங்களுக்காக வாசல் படியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, காத்துக்கிட்டு இருக்கீங்களே, கதவை திறக்கிற அந்த ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கட்டும். யாரெல்லாம் இப்படி ஒரு சிறிய தொடக்கத்தோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அதில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும். அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றும். அவருடைய வியாதிகளை சுகப்படுத்தும். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கச்சி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.